ஹாய் गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டீமன் லார்ட் ஃப்ரம் அனதர் வேர்ல்ட் அனிமேயோட எபிசோட் 12 தான் பார்க்க போறோம். அதாவது சீசன் 1 உடைய ஃபைனல் எபிசோட். இதுக்கு அப்புறம் சீசன் 2 இருக்குது. இருந்தாலும் சீசன் 1 உடைய ஃபைனல் எபிசோட்ல என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்றத பார்க்கணும் இல்லையா? அதனால டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போயிரலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்ப யாராச்சும் புதுசா வந்திருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ண வேணாங்க. அதுக்கு வர எப்பயும் போல இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மத்த வீடியோல செக் பண்ணி பாருங்க. அந்த டைம்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லனா நம்ம சேனலோட நேம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எப்பலாம் உங்களுக்கு இந்த மாதிரி அனிமே எல்லாம் பார்க்கணும்னு தோணுதோ அப்பலாம் சர்ச் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்குது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க गाइस டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிரலாம். சோ இந்த எபிசோட ஓபன் பண்ணதும் எல்லாரும் இந்த படை தளபதி எல்லா ஃபாலோவர்ஸையும் கூட்டிட்டு வந்து நின்னுக்கிட்டு எப்படியோ ஒரு வழியா நம்ம டீமன் லார்ட் வெளிய வந்துட்டாங்க. அதனால இன்னும் கொஞ்சம் நேரம் தான் உள்ள போயிட்டு அட்டாக் பண்ணிட்டு இந்த உலகத்தை கைப்பற்றோம் அப்படி இப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா இந்த இடத்துக்கு ஆலிசா வரத பார்த்துட்டு இன்னும் இந்த இடத்துக்கு ஒரு மாற்றல் வந்துட்டு இருக்கா. அவளுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம், அவ எதுக்கு இங்க வரணும்ன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது இந்த படை தளபதியும் நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, இவன் நம்ம பக்கம் தான், இவன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணதுனாலதான் இப்ப நம்ம டீமன் லார்ட் திரும்ப ரெசரட் ஆகி வந்திருக்காங்க. அதனால நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த ஆலிஷாவும் ஆமா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மனுஷங்களும் செத்ததுக்கு அப்புறமேட்டு தான் நான் சாகணும்னு ஆசைப்படுறேன். அதனாலதான் அவங்களுக்கு ஃப்ரெண்டா நடிக்கிற மாதிரி நடிச்சு அவங்கள ஏமாத்தினேன். அப்புறம் நீங்க முறையா டீமன் லார்ட பார்க்க வந்தப்ப கூட இவங்க கிட்ட சொல்லி உங்ககிட்ட நடிக்க சொன்னேன். அதுக்கேற்ற மாதிரி நடிச்சு இப்போ உங்களை டீம் அப் பண்ணி இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. சோ இப்போ எல்லாமே நான் போட்டு கொடுத்த பிளான் படி பக்காவா நடந்துருச்சு. இன்னும் ஒரே ஒரு சின்ன விஷயம் தான், அந்த விஷயம் மட்டும் நடந்துருச்சுன்னா இந்த உலகத்தையே டீமன் லார்ட் தான் ஆள போறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் சிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய செலஸ்தானுடைய பவர் இன்னும் எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமா கொடுத்து பேரியர் இன்னும் ஸ்ட்ராங் பண்ண பாக்குறாங்க. ஏன்னா டீமன் லார்டோட பவர் இப்போ உள்ளே அவேக்கனிங் ஆகி எல்லாத்தையும் உடைக்கணும் ட்ரை பண்ணிட்டு இருக்கு இல்லையா? அதனாலதான் டியோபிள் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சமாளிக்கிற வரைக்கும் எப்படியாச்சும் நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு பவர் கொடுக்கணும் எக்கச்சக்கமான பவர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் பாதுகாப்பு சவுருக்கு மேல இருக்கக்கூடிய கேல்பெட்டை பாக்குறதுக்காக கில்டு மாஸ்டர் வந்திருக்காங்க. ஆனா இவங்களை பார்த்த உடனே இங்க பாருங்க, இப்ப நம்ம அட்வென்ச்சர்ஸ் பத்தி பேசுறதுக்கு டைம் இல்ல. ஏன்னா நார்த் சைடுல ஃபாலன்ஸ் மிகப்பெரிய படையோட வந்து அட்டாக் பண்றதுக்காக நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சிட்டியோட வெஸ்ட் சைடுல டீமன் லார்ட் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அதனால இந்த சிச்சுவேஷனை சமாளிக்கிறதுக்கு நாங்க என்ன பண்றோம்னு தெரியாம இருக்கிறோம். சோ தேவையில்லாம நீங்க வந்து என்கிட்ட பேச வேணாம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இவ இல்ல சார், நான் உங்க கிட்ட டிஸ்டர்ப் பண்றதுக்கோ இல்ல பேசுறதுக்கோ வரல. அதுக்கு பதிலா ஒரு சின்ன ஹெல்ப் கேட்டு வந்தேன். என்னடா டியோப்ளோ மட்டும் தனியா கிரிப்ஸ்குல் கூட சண்டை போடுறதுக்காக போயிருக்கான்ற விஷயத்தை நான் இப்பதான் கேள்விப்பட்டேன். அதனால அந்த இடத்துல இருக்கக்கூடிய பேரியரை மட்டும் லைட்டா நீங்க கொஞ்சம் ஓபன் பண்ணி விட்டீங்கன்னா அது அவனுடைய முழு பவரை யூஸ் பண்ணி சண்டை போடுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். அதனால அந்த இடத்துல இருக்கக்கூடிய பேரியருடைய பவரை மட்டும் கொஞ்சம் லைட்டா குறைச்சு விடுங்கன்ற மாதிரி கேட்கவும் இவரும் சரி ஓகே என்னால முடிஞ்சதை நான் பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் டியோப்ளோ கரெக்டா அந்த கிரிப்ஸ்குல் வீடியோ வந்து இங்க பார், நீ குட்டி போனா இருக்கும் போது உனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும், உன நான் தான் காப்பாத்தினேன், அதனால என்னுடைய முகம் உனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும், நான் சொல்றத கேளுன்னு நம்ம ஊர்ல எப்படி செண்பகமே செண்பகமே பாட்டு பாடி மாட அடக்குவாங்களோ அதே மாதிரி இவனும் என்ன ஞாபகம் இருக்கலன்னு கேட்டு இந்த கிரப்ஸ்கெல்லாம் அமைதியாக்கலான்னு பாக்குறான். ஆனா குட்டி பொண்ணு தன்னுடைய முழு டீமன் லார்ட் ஃபார்ம்ல இருக்கிறதுனால இவன் பேசுறது எதுவுமே கேட்க மாட்டேங்குது, வெறும் கோவம் மட்டும் தான் உள்ள இருக்குது. அதனால இவனையும் அட்டாக் பண்ற மாதிரி ஒரு மாதிரி முறைச்சு பார்க்கவும் சரி ஓகே புரிஞ்சு போச்சு, நீ என் கூட சண்டை போட நினைக்கிறேன், அதுக்கு நான் தாராளமா சண்டை போட்டு ஆயாருன்றது உனக்கு ப்ரூஃப் பண்ணா போச்சுன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போது இந்த கிரப்ஸ்குல் இவன் அட்டாக் பண்றதுக்காக வர ஆரம்பிச்சிருக்கோம். அதனால இதை பார்த்த உடனே சரி ஓகே சாரிலுக்கு கொஞ்சம் நம்ம டைம் கொடுக்கணும், நம்ம கொஞ்சம் எட்டை எடுத்துட்டு போலாம்னு சொல்லிட்டு இந்த கிரப்ஸ்குல வேற இடத்துக்கு இழுத்துட்டு போய்கிட்டு இருக்க. சாரியிலும் டியோப்ளோ கொடுத்த ஹீலிங் போஷன் எடுத்துக்கிட்டு செம்ம வேகமா இந்த பக்கம் ஓடி வந்து ரெம்ம பார்த்தா குத்து உயிரும் கொலை உயிரமா கிடக்குறான், மூச்சு பேச்சே இல்ல. இருந்தாலும் நம்ம எப்படியாச்சும் இவளை காப்பாற்றணும், இவளை திரும்ப உயிரோட கொண்டு வரணுன்றதுக்காக இவ பதட்டத்துல டியோப்ளோ கொடுத்த எல்லா ஹீலிங் போஷனையும் எடுத்து இவளோட வாயில ஊத்திக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இந்த கிரப்ஸ்குல அடிக்கிற ஒவ்வொரு அடிக்கும் தரையில் அங்கங்க லாவா பிச்சுக்கிட்டு வெளியே ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த டீமன் லார்டோட ஃபார்ம் 3000 வருஷமா அழப்பட்டு கடந்ததுனால வெளியில வந்ததுமே எக்கச்சக்கமான ஹேட்ரேட் பவர் எல்லாமே இதுக்குள்ள வந்திருக்கும். அதனாலதான் இந்த கிரப்ஸ்குல் ஒவ்வொரு பஞ்சுக்கும் எக்கச்சக்கமான பவர் செலவு பண்றதுனால எட்டம் முழுக்க லாவாவா பொழந்துகிட்டு இருக்குது. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம தலைவர் கொஞ்சம் கூட பயப்படுற மாதிரி இல்ல. ஏன்னா இந்த கிரப்ஸ்குல்ல பிடிக்கணும்னா ஒரு வித்தியாசமான மேஜிக் டெக்னிக்கை யூஸ் பண்ணணும்ன்றது இவனுக்கு ஆல்ரெடி தெரியும். அதனால சரி ஓகே நீ எவ்வளவு தூரம் துரத்து அதுக்குள்ள என்னுடைய மேஜிக் சர்க்கிள் எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு 13 தடவைக்கான மேஜிக் சர்க்கிள் ஒண்ணு அங்கங்க ஓடும்போது கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஆனா இந்த கிரப்ஸ்குலுக்கு செம காண்டாவது. ஏன்னா ரொம்ப நேரமா ஓடிக்கிட்டே இருக்கிறான், திரும்பி நீர் அடிக்கவே மாட்டான். அதனால இல்ல ஓடிக்கிட்டே இருக்கிற மோனை செத்தடான்னு டக்குனு டார்க்னஸ் பிரத்தை வச்சு அட்டாக் பண்ணிடுச்சு. ஆனா நல்ல வேளை இவன் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிற மாதிரி ஒரு பேரியரை வச்சு தப்பிச்சிட்டான். ஆனா இந்த ஃபோர்ஸை தாங்கிக்கிட்டு இருக்கும் போது இந்த கிரப்ஸ்குல் திரும்ப தன்னுடைய லைட்னிங் மேஜிக்கை கொண்டு வந்து அட்டாக் பண்ண வருது. ஆனா இந்த தடவை இந்த அட்டாக் இவன் கொஞ்சம் முன்னாடியே பார்த்து ரிஃப்ளெக்ஷன் மேஜிக்கை யூஸ் பண்ணி திருப்பி விட கரண்ட்ல அடிப்பட்ட காக்கா மாதிரி கிரப்ஸ்குல் கீழே விழுந்துருச்சு. ஆனா கிரப்ஸ்குல் சாதாரண காக்கா இல்ல, டீமன் லார்ட் காக்கா இல்லையா? அதனால பாஞ்சி வந்து மோனை செத்தடான்ற மாதிரி கடிக்க வரவோ ஐயோ ஆத்தாடி இதுன்னு உயிரோட தான் இருக்கேன்னு இவனும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு டாச் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் சாரியில இருக்கக்கூடிய எல்லா ஹீலிங் போஷனையும் வாயில ஊத்தி விட்டுட்டா. ஆனா இவளுடைய உடம்புல இருக்கக்கூடிய காயங்கள் ஆறுதே தவிர இவ கண்ணு முடிக்கவே இல்ல. அதனால என்னாச்சுனே தெரியல, இவ செத்துட்டாளா, ஐயோ கடவுளே சாவ கூடாது உங்ககிட்ட கெஞ்சி கேக்குற, இவளை திரும்ப உயிரோட கொண்டு வான்னு சொல்லிட்டு புடிச்சு உலுக்கிக்கிட்டே இருக்கவோ ஆட்டோமேட்டிக்கா இவளே கொஞ்ச நேரத்துல கண்ணை முடிச்சு நான் எங்க இருக்கிறேன் இது என்ன இடம்ன்ற மாதிரி கேக்குறா. ஆனா இங்க நடக்கக்கூடிய அமளி துமளியை பார்த்ததுக்கு அப்புறம் ஐயோ இது எல்லாமே என்னாலதான், நான் மட்டும் அவகிட்ட ப்ராமிஸ் வாங்காம இருந்ததுன்னா இன்னத்துக்கு அவ பவர் யூஸ் பண்ணி எல்லாமே பண்ணியிருந்திருப்பா. ஆனா இது எல்லாத்தையுமே அந்த ஆலிஷா தெரிஞ்சுக்கிட்டு நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாப்பா, அவதான் எங்களை
ஏமாத்திட்டான்ற மாதிரி சொல்லவோ சரி சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, டியாப்ளோ ஹீலிங் போஷன் கொடுத்ததுனால ஒன்னு சீக்கிரமா நான் காப்பாத்திட்டேன்ற மாதிரி சொல்லவோ இவ எல்லா ஹீலிங் போஷனையும் பார்த்துட்டு ஒரு நிமிஷம் டியாப்ளோ கிட்ட இவ்வளவு ஹீலிங் போஷன் மட்டும் தான் இருக்கும், அப்புறம் டியாப்ளோ கிட்ட இப்ப எந்த ஒரு ஹீலிங் போஷன் இல்லையான்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த கிரெட்ஸ்குள்ள ஒரு சாப்பிட்டி தூக்கி நம்ம டியாப்ளோட நெஞ்சிலே ஒரு அடி அடிச்சிருக்கோம். ஆனா நல்ல வேலையா இவன் 150 லெவல்ல இருக்கிறதுனால இது ஒன்னும் பெருசா அஃபெக்ட் பண்ணல, இருந்தாலும் சின்னதா வலிக்குதா அதனால ரைட்டா ஹீலிங் போஷன் குடிக்கலான்னு பிரிட்டி கையை வச்சா இவன் மொத்த ஹீலிங் போஷனையும் அள்ளி கொடுத்துட்டு வந்த விஷயமே இப்போதான் ஒரு ஞாபகம் வருது. ஆனா அந்த கிரெட்ஸ்குள் விடாம குழந்தைங்கள்ட்ட ஏதாவது நம்ம கொடுக்காம போயிட்டோம்னா கீழே உட்காந்துட்டு கல்லு மண்ணு எல்லாத்தையும் எடுத்து அடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி கீழே கிடக்கிறது எல்லாத்தையும் எடுத்து அடி அடி அடிச்சுக்கிட்டு இருக்குது. அது எல்லாத்தையும் இவங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டு இருக்கும் போது இவங்க மேல ஒரு பெரிய கல்லு விழுற மாதிரி வந்திருக்கும். ஆனா அது இவங்க கிட்ட வரதுக்குள்ள பெண்கள் நம் நாட்டின் கண்கள் எமில் குறுக்க வந்து இதுல எதுவுமே தடுத்துட்டான். ஆனா இவனுடைய பவர் லெவல் எல்லாம் ரொம்பவே கம்மின்றதுனால இந்த சின்ன அடிக்கு இவனுக்கு மூக்குல எல்லாம் ரத்தம் வந்திருக்கும். இருந்தாலும் இவங்க முன்னாடி எல்லாம் காட்டக்கூடாது இல்லையா, கவலைப்படாதீங்க உங்களை காப்பாத்துறதுக்காக எப்பயுமே நான் குறுக்க வருவேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த கிரெப்ஸ்கள் இப்போ சும்மா இல்லாம தன்னுடைய இன்னொரு பவர் யூஸ் பண்ணி நம்ம டியாப்ளோ அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஆனா இவன் கவலையே படல, இன்னும் வேகமா ஓடி போயிட்டு இன்னும் ஒன்னே ஒண்ணு கடைசி மேஜிக் பாயிண்ட் எல்லாத்தையும் வச்சு இவனுடைய சர்க்கிள் கிரியேட் பண்றதுக்கு ரெடியாக இந்த எமில் பையன் சும்மா இல்லாம குறுக்க வந்து நின்னுகிட்டு என்னப்பா டியாப்ளோ நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்கிறேன், என்ன கண்டுக்க அப்படி போட்டு சண்டை போட்டுட்டு இருக்கேன், நானும் கூட சண்டை போட வரப்பான்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கிறான். ஆனா நம்ம டியாப்ளோ அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டா இல்லையா, அதனால இப்போதைக்கு எனக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் தேவையில்லப்பா. ஏன்னா ஒரு ஏன்ஷியன்ட் டைப் மான்ஸ்டரை மீட் பண்ணும்போது அதோடைய பவர் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை கண்டுபிடிச்சு அதே மாதிரியான பவர் லெவல் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சமனிங் ஸ்பெல்ல கிரியேட் பண்ணி இருக்கிறேன். இதுல இருந்து கண்டிப்பா இந்த டீம்னால தப்பிக்க முடியாது. இப்ப பாரு என்னுடைய வித்தியன்னு அப்போகலிப்ஸ் அட்டாக்ன்ற ஒரு பவரை யூஸ் பண்ணவும் இவன் 13 இடத்துல அங்க மார்க் வச்சிட்டு வந்தான் இல்லையா, அது எல்லாமே ஒரு சமனிங் சர்க்கிளா கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் ஹைட்ரா டிராகன் பார்த்தோம் இல்லையா, அதோடைய பவர் எல்லாமே இந்த சமனிங் சர்க்கிளுக்குள்ள வந்து இந்த டீமன்ல அட்டாக் பண்றதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்குது. ஆனா இது எல்லாத்தையும் நம்ம பக்கத்துல நின்னு பார்த்துட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு இது ஆப்பு வச்சால வச்சிரும். அதனால இப்போதைக்கு நம்ம இங்க இருக்க கூடாதுன்னு எமில கூட்டிட்டு ஒரு மறைவான இடத்துக்கு போயிட்டு உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்க உள்ள வந்து அந்த பவர் எல்லாமே டீமனோட புடிச்சு போட்டு போன அடி அடிச்சு நாக் அவுட் பண்ற மாதிரியான லெவலுக்கு கொண்டு போயிடுது. ஆனா இப்போ கூட இந்த கிரெப்ஸ்களால கொஞ்சம் அசைய முடியுதாட்டுக்கு, அதனால இல்ல நான் அதுக்குள்ள சாக மாட்டேன், நான் செய்ய வேண்டியது நிறைய இருக்குதுன்ற மாதிரி மூவ் பண்ணி இவங்க அட்டாக் பண்ற மாதிரி வந்துகிட்டு இருக்க. கரெக்டா இதே நேரத்துல இன்னொரு பக்கம் சாரில ரெம் நின்னுகிட்டு ஹே இங்க பாரு கிரெப்ஸ்கள் இங்க பாரு நாங்க இங்க இருக்கிறோம்ன்ற மாதிரி இதோட கவனத்தை திசை திருப்பி கிட்ட கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஹே இங்க பாரு எங்களை ஞாபகம் இல்லையா, நாங்க தான் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், உனக்கு குக்கீஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம்ல, நீங்க கூட சுத்தி இருக்கலன்னு கிரெப்ஸ்கெல்லாம் மாறதுக்கு வேண்டி இந்த டீமன் லார்ட் சின்ன பொண்ணா இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணாலும் அது எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் சரி ஓகே கொஞ்சம் டைம் கொடுப்போம், ஆனா ஏதாவது தப்பா நடக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரே அட்டாக் இதை சாக அடிச்சிடலாம் தன்னுடைய சமனிங்க வச்சுட்டு ரெடியா இருக்கிறான். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த கிரெப்ஸ்களும் எது ஞாபகம் வராத மாதிரி அட்டாக் பண்ற மாதிரி வருது. ஆனா அடுத்த செகண்டே நம்ம ரெம்ம பார்த்ததும் அப்படியே கையை திருப்பி நல்லா இருக்கீங்களான்ற மாதிரி ஹேண்ட் ஷேக் கொடுக்குற மாதிரி கையை காட்டவும் எனக்கு தெரியும் நீ எதுவுமே வேணும்னே பண்ணிருக்க மாட்டேன்னு, என்னாலதான் இதெல்லாம் நடந்துச்சு, அதனால நான் சொல்றது கேளு, திரும்ப நார்மலா மாறினாலே போதும், இங்க எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு கையத்தோட அடுத்த செகண்டே இவ்வளவு பெரிய டீமன் லார்ட் உருவத்துல இருந்த இந்த கிரெப்ஸ்கள் அப்படியே ஒரு குட்டி போனா திரும்ப மாறிடா. ஆனா இது எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய எமிலால சுத்தமா நம்பவே முடியல. அதனால உண்மையாவே இந்த குட்டி பொண்ணு தான் டீமன் லார்ட்ன்ற மாதிரி கேட்கவும் டியாப்ளோவும் ஆமாப்பா இவதான் டீமன் லார்ட், பட் இத பத்தி நீ வெளியில சொல்லாதன்ற மாதிரி கேட்கும்போது இவனும் எதுக்கு பாரி கவலைப்படுற, பெண்கள் நம் நாட்டின் கண்கள்ன்றது ஜஸ்ட் ஹியூமன்ஸ்க்கு மட்டும் இல்ல எல்லா ரேஸ்லயும் இருக்கக்கூடிய எல்லா பொண்ணுங்களுக்கும் தான், அதனால எல்லாருமே காப்பாற்ற வேண்டிய கடமை என்கிட்ட இருக்குதுன்றதுனால இவங்களை பத்தின விஷயத்துல யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது டியாப்ளோக்கு கொஞ்சம் முடியாம இருக்கும். ஏன்னா ரொம்பவே அடி வாங்கியிருக்கா, ஹீலிங் போஷன் கூட இல்ல இல்லையா, அதனால லைட்டா முடியாம போக இந்த எமில் டக்குனு என்னப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணுமான்ற மாதிரி கேட்கறான். ஆனா நான் ஒரு டீம் இல்ல எப்படி அவனுக்கு ஹெல்ப் கேக்குறது, ஒண்ணும் இல்லப்பா சும்மா லைட்டா சுளுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது, மத்தபடி ஒண்ணும் இல்லன்ற மாதிரி சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனா என்ன இதே நேரத்துல இன்னொரு பக்கம் ஒருத்தவங்களால சமாளிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆயிடுச்சு. ஏன்னா டீமன்ல இந்த பக்கம் ஒரு குட்டி பொண்ணா மாறினதுக்கு அப்புறம் பிரசன்ஸ் எல்லாமே போயிடுச்சு இல்லையா, அதனால எல்லாரும் பிடிச்சிட்டு என்னப்பா உன்னுடைய பிளான் படி செயல்பட்டா எல்லாமே நடந்துரும் சொன்னேன், இப்ப எல்லாமே காலவாரண மாதிரி ஆயிடுச்சு, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இவ கொஞ்சம் கூட பயப்படாம ஆலிஷாவை பாத்தீங்கப்பா நான் இப்போ உனக்கு ஒரு சிக்னல் கொடுத்தது இந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பி, நீ எப்படியாச்சும் இங்க தப்பிக்கணும்னா அதுதான் ஒரே ஒரு வழின்னு இவன் ஒரு சின்ன அட்டாக் பண்ணி இவனுக்கு ஒரு சிக்னலை கொடுத்துக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் கில்ட் மாஸ்டர் சில்வியோ நம்ம டியாப்ளோ பாக்குறதுக்காக வந்திருக்கிறா. ஏன்னா அந்த குக்கி சாப்பிட்டு இருக்கக்கூடிய கியூட்டான அந்த குட்டி பொண்ணு தான் டீமன் லார்ட்ன்ற விஷயம் இவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குது. அதனாலதான் டைரக்டா வந்து பாத்துட்டு என்னப்பா நீ டீமன் லார்ட பக்காவா பாத்துப்பான்னு நினைச்சேன், இப்படி சொதப்ப விட்டுட்டியே, இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த சிட்டில உனக்கு இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி வெளில அனுப்பிடுவாங்க, அதனால ஏதாச்சும் ஒண்ணு பண்ணினா மட்டும் தான் இவளை இந்த இடத்துல வச்சுக்க முடியும், இல்லனா நீ இவளை கூட்டிட்டு இங்க வெளியில போய் ஆகணும்ன்ற மாதிரி சொல்லவும் என்னடா பண்ணலான்ற மாதிரி இவனு யோசிக்கிறான். அப்பதான் இவன் சாரிலோடி கழுத்தி ரெமோடி கழுத்தி பார்க்கும்போது இன்னொரு யோசனை வருது, என்னன்னா இவனுடைய ஸ்லேவா மாத்திட்டா இவ தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருப்பா, பெருசாக தப்பு பண்ண மாட்டா, இவ சுதந்திரமாவும் இருக்கலாம் இல்லையா, அதனால இவன் கொஞ்சம் கூட யோசிக்காம இங்க பாருப்பா உனக்கு மனுஷன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறியா, ஆமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், பிஸ்கட் சாப்பிடணும்னு ஆசைப்படுறியா, ஆமா சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன், சுதந்திரமா இருக்கணும்னு ஆசைப்படுறியா, ஆமா சுதந்திரமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், சோ அப்பனா நீ இந்த மார்டல்ஸ் கூட சந்தோஷமா ஜாலியா இருந்துகிட்டு பிஸ்கட் சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன். ஆனா என்ன பண்றது உனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கிரெப்ஸ்களுடைய முழு பவர் வெளியில வந்துச்சுன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப பயந்து போறாங்க இல்லையா, அதனால நான் இப்போ உன்னை கேட்க போறேன், அதுக்கு நீ தயார்னா மட்டும் சொல்லு, உன்னை நான் சிட்டில வச்சுப்பேன், இல்லனா நீ சிட்டி விட்டு வெளியில போய் ஆகணும்னு ரெம் ஒரு நாள் இவங்க கிட்ட கொடுத்த ஸ்லேவ்மென்ட் ரிச்சுவல்ஸ்க்கான அந்த ஸ்டோன் எடுத்து வச்சுக்கிட்டு இங்க பாருப்பா நீ என்னுடைய ஸ்லேவா வரதுக்கு உனக்கு விருப்பமான்ற மாதிரி
கேட்கவும் இந்த கில்டு மாஸ்டர் செம ஷாக் ஆயிட்டா. ஏன்னா ஒரு டீமன் லாடியே இவன் ஸ்லேவா வரது கூப்பிடுறா இல்லையா, அதனாலதான் டேய் போய்க்கு மேல என்னடா பண்ணிட்டு இருக்க, அவளை இங்க கூட்டிட்டு போடான்ற பேர் கத்திக்கிட்டு இருக்கும்போது இவளும் இல்லது நான் ஸ்லேவா வரணுமா, நான் ஒரு டீமன் லாடி எப்படி உனக்கு நான் ஸ்லேவா வருவன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. பட் அதுக்குள்ள ரெம்மு சார் இல்லைங்க பார், இந்த ஸ்லேவ்மெண்ட் ரிச்சுவல்லாம் சும்மா ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிக்கு தான், மத்தபடி நீ இந்த இடத்துல எப்பயும் போல இருக்கலாம், ஜாலியா ஃப்ரீயா இருக்கலாம், டேப்ல உன்னை எந்த ஒரு விதத்திலையும் கட்டுப்படுத்தவே மாட்டான், அதனால நீ இந்த சிட்டில இருக்கணும் எல்லாரும் கூட ஜாலியா இருக்கணும்னு நினைச்சுனா இதை நீ பண்ணிதான் ஆகணும்ன்ற மாதிரி சொல்லவும் இவனும் சரி ஓகே எனக்கு குக்கீஸ் கிடைக்குதுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு இந்த ரிச்சுவல்ஸ்க்கு ஓகே சொல்ல இவனும் அந்த கல்ல சாப்பிட்டுட்டு நான் தான் டீமன் லார்ட் ஃப்ரம் அனதர் வேர்ல்ட், நீ என்னோட ஸ்லேவா வரதுக்கு சம்மதமானு கேட்க இவனும் தலையாட்ட நெத்தியில கிஸ் பண்றதுக்கு பதிலா பயமுள்ள லிப் டு லிப் கொடுத்து போட்டான். இருந்தாலும் இவங்க எல்லாருமே எப்படியாச்சும் இந்த பிரச்சனை முடிஞ்சா போதுன்ற ஒரு மனநிலையில இருக்கிறதுனால இவங்க நடந்தது யாரும் பெருசா எடுத்துக்கவே இல்ல. அது மட்டும் இல்லாம இப்ப சிட்டிக்குள்ள எந்த ஒரு பிரச்சனை வராதுன்றதுனால கேல்பட்ட பார்த்து நீங்க அன்னைக்கு பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்ஸ், ஏன்னா நீங்க அன்னைக்கு பேரியர் ஓபன் பண்ணலன்னா டியாப்லோ தன்னுடைய மொத்த பவர் யூஸ் பண்ணிருக்க முடியாது, அதனால நீங்க ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ்ன்ற மாதிரி சொல்லவும் இவர் யோசிச்சு பார்த்துட்டு ஆனா ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா, நானே வந்து அந்த டீமன் லார்ட சமாளிச்சிருப்பேன், இருந்தாலும் சுத்தமாக பாதுகாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு இல்லையா, அதனாலதான் சரி போனா போதுன்னு அவனை சண்டை போட விட்டேன், அதனால இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வேணாம் பண்ற மாதிரி சொல்லி அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் நல்ல வேலை நான் அந்த இடத்துக்கு போல போயிருந்தா என் கதையை முடிச்சிருப்பாடுங்க. ஆனா என்ன ஒரு டீமன் லார்ட் நம்மளுடைய சிட்டியை காப்பாற்ற வேண்டிய ஒரு நிலைமை வரும் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம டியாப்லோ என்னடா பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க ஜாலியா என்ஜாய் பண்றானான்னு பார்த்தா பயமுள்ள என்னால முடியல என்ன விட்டுட்டு மாதிரி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா இவன் காலையில இருந்தே ஓடி ஓடி தேர்ந்தது அப்புறம் மேஜிக் பவர் அதிகமா யூஸ் பண்ணதுனால இவனுடைய மன பவர் எல்லாம் கம்மியா இருக்கும், அதனாலதான் கொஞ்சம் பவரை ஏத்திக்கிறேன் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறன்ற மாதிரி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்க. இவங்களும் சரி ஓகே நம்மளும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம்னு சொல்லிட்டு தூக்கத்துக்காக ரெடி ஆகுறாங்க. ஆனா நம்ம குட்டி டீமன் லார்ட் இருக்கா இல்லையா இவன் மட்டும் இல்ல எனக்கு தூக்கம் வரல எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. ஏன்னா காலையில இருந்து இவங்களை கொல்றதுக்காக ட்ரை பண்ணவளே இவங்க கூடவே தூங்க வைக்கிறாங்க இல்லையா, அதனாலதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லவும் டியாப்லோ கடுப்பு ஆயிட்டு பார் நான் தான் அந்த உலகத்தோட உண்மையான டீமன் லார்ட் ஃப்ரம் அனதர் வேர்ல்ட், அப்படி இருக்கும்போது நீ என் கூட சண்டை போட்டது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நீ கூட சும்மா வார்ம் அப் பண்ணிட்டு இருந்தேன்னு எடுத்துக்கலாமே தவிர என்ன கொல்றதுக்காக ட்ரை பண்ணுன்றதெல்லாம் எடுத்துக்க முடியாது, அதனால பேசாம வந்து படுத்துக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கவும் இவ்வளவு டியாப்லோ சொன்னது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ஆமால நீ தான் என்ன விட ஸ்ட்ராங்கா இருக்கிற, அப்பனா நான் ஒண்ணும் இங்க பெரிய எல்லாம் கிடையாது, நான் ஜஸ்ட் கூட விளையாண்ட மாதிரி அர்த்தம்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஜாலியா டியாப்லோ கூட தூங்கலாம்னு சொல்லிட்டு படுத்து கிடக்குறா. ஆனா அடுத்த செகண்ட் இந்த இடத்துல சாரியில் கத்துற மாதிரி சத்தம் கேக்குது, என்னடான்னு பார்த்தா இந்த ஆலிசா கத்தி எடுத்துட்டு வந்து இவளுடைய கழுத்துல வச்சுக்கிட்டு என் கூட நீங்க எல்லாரும் வாங்கன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கா. ஆனா இவங்க யாரும் போற மாதிரி இல்ல, ஏன்னா காலையில இவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு எக்கச்சக்கமான தப்பான விஷயங்கள் பண்ணா இல்லையா, அதனால மொபைல் இங்க பாரு இருக்க காண்ட்ல ஒன்னு அடிச்சா இங்கே செத்துருவேன் ஒழுங்கு மாதிரி அவளை விட்டுட்டு ஓடி போயிட்டு மாதிரி குட்டி டீமன் லார்ட் கொஞ்சம் மிரட்டவும் இவ கொஞ்சம் கூட பயப்படாம இல்ல நான் இப்ப உங்களோட மிரட்டல் பயப்படக்கூடாது, நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அதுக்கு என் கூட நீ வந்தாகணும், அதுக்காக தான் நான் அவளை மிரட்டிட்டு இருக்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இவங்க என்னடா அப்படி கேட்க போறா போய் பாத்துலான்னு சொல்லிட்டு பக்கத்து ரூமுக்கு வந்து பார்த்தா இவளை காப்பாத்துறதுக்காக இந்த படை தளபதி கொஞ்சம் ட்ரை பண்ணவும் இந்த எலவரெக்ஸ் போன தடவை மாதிரி புடிச்சு போட்டு போன அடி அடிச்சு சாகர நிலைமையை கொண்டு போயிட்டான் நாட்டுக்கு. அதனாலதான் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு இந்த உலகத்துல ஃபர்ஸ்ட் கிடைச்ச ஃப்ரெண்டே இவதான், இவ என்னதான் ஒரு ஃபாலோனா இருந்தாலும் எனக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கா, அதனால ப்ளீஸ் இவளை காப்பாத்துங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. டீமன் லார்ட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறா, ஏன்னா டீமன் லார்டு கீழே இருக்கக்கூடிய ஃபாலன்ஸை ஒரு நொடியில இவளால ஹீல் பண்ண முடியும், ஏன் இறந்து போயிட்டா கூட திரும்ப உயிரோட கொண்டு வர முடியும், அந்த மாதிரியான பவர் இந்த குட்டி டீமன் லார்டு கிட்ட இருக்குது. அதனாலதான் எல்லாத்தையும் பண்ணலாமா வேணாமா நம்மளுக்கு இவன் நிறைய துரோகம் பண்ணிட்டாள்ன்ற மாதிரி டியாப்லோ கிட்ட கேட்க இவனை யோசிச்சு பார்த்துட்டு ஒரு உயிர் போறதை என்னால அனுமதிக்க முடியாது, அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேரும் கூட்டாக செயல்படுறாங்கன்றத அன்னைக்கு ஸ்டார்ஃபால் டவர்ல எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன், ஏன்னா இவ என்னுடைய நைட்டு என் கூட தான் வந்திருக்கான்னு சொல்லும் போது இவ யாரா இருந்தா எனக்கு என்னன்ற மாதிரி கண்டுக்காம போனா, ஏன் அதுக்கப்புறம் சில விஷயங்கள் இவ செய்யறது எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் சந்தேகமா இருந்ததுனால அன்னைக்கு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இவங்க ரெண்டு பேருமே கூட்டாக செயல்படுறாங்கன்னு, அதனால போனா போது உன்னால முடிஞ்சதுன்னா அவளை காப்பாத்தி விடுன்ற மாதிரி சொல்லவும் ஒரே செகண்ட்லயே இவ ஹீல் பண்ணி விட்டுட்டா. ஆனா ஹீல் ஆன உடனே இவ கேட்கிற கேள்வி டீமன் லார்ட் ஏன் இப்படி மாறுறீங்க, உங்களோட உண்மையான ஃபார்ம்ல இருக்கும்போது நாங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டோம் தெரியுமான்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இவ கடுப்பாயிட்டீங்க பார் எனக்கு அந்த மாதிரிலாம் இருக்கணும்னு ஆசையே இல்ல, அதுக்கு பதிலா இந்த உலகம் முழுக்க சுத்தி வந்துகிட்டு இங்க இருக்கக்கூடிய எல்லா மனுஷனும் கூட ஜாலியா பழகி எல்லா குக்கீஸும் சாப்பிடணுன்றதான் இப்போதைக்கு எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆசை, அதனால இந்த ஆசையை தடுக்கிற மாதிரி ஏதாவது நீ பண்ணினா இதுக்கப்புறம் நான் செம்ம காண்டாயிடுவேன். அண்ட் அது மட்டும் இல்லாம என்னுடைய படையை என்னுடைய அனுமதி இல்லாம எங்கேயுமே நீ கூட்டிட்டு போக கூடாது, அப்படி கூட்டிட்டு போனா கூட உனக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை கொடூரமா இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இவ்வளவு சாரி என்ன மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் எதுவும் பெருசா பண்ண மாட்டேன்ற மாதிரி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த ஆலிஷாவும் சரி ஓகே எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு, நான் தான் இந்த இடத்துல ரொம்பவே கெட்டவளா மாறிட்டேன் விட்டுடலாம்னு சொல்லிட்டு சேரையில விடவும் ஓடி வந்து டியாப்லோ அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு இருக்க. இந்த ஆலிஷாவை பார்த்து இவங்க பாரு எதுக்கு இந்த மாதிரி பண்ண, நீ எங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஃப்ரெண்டு தான் நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா சடமா ஏன் இப்படி மாறணுன்ற மாதிரி கேட்க இப்பதான் இவ தன்னுடைய பிளாஷ்பேக்கே சொல்றா, என்னன்னா இவருடைய ஃபேமிலி ஒரு மிகப்பெரிய நோபல் ஃபேமிலியா இருந்திருக்காங்க, ஆனா அவங்களுக்கு எல்லாம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆசை என்னன்னா அந்த உலகத்துல எல்லாரையும் மனுஷங்க தான் ஆளணும், டம்மி ஹியூமன்ஸ் அப்புறம் எல்ஸ் எல்லாருமே நம்மளுக்கு கீழே தான் இருக்கணும்னு ஒரு பெரிய ஆசை இருந்திருக்குது, ஒரு ஹேட் ரேட்டும் இருந்திருக்குது. அந்த ஹேட் ரேட்டை இவளுக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுத்து எல்லாரையும் நீ வெறுக்கணும், நீ இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் மனசுக்குள்ள திணிச்சு வளர்த்திருக்காங்க. ஆனா அந்த விஷயங்கள்லாம் அப்பையில இருந்து இவளுக்கு பிடிக்காம தான் இருந்திருக்குது. அதனாலதான் ஒரு கட்டத்துல சரி ஓகே நம்ம எதுக்கு மத்தவங்களை கொள்ளணும், நம்ம ஹியூமன்ஸ் கொண்டா போது இந்த உலகம் நிம்மதியா இருக்கும்னு ஹியூமன்ஸ் கொள்ளலாம்னு சொல்லிட்டு ஃபாலன்ஸ் கூட சேர்ந்துருந்தா. ஆனா கடைசியில எல்லாமே இவளுக்கு பேக் ஃபயரா முடிஞ்சு இப்படி ஆயிடுச்சு இல்லையா, அதனாலதான் சரி ஓகே இதுக்கப்புறம் என்ன யாருமே விரும்ப மாட்டாங்க, நான் ஒரு விரும்பத்தக்காத ஆளா மாறிட்டேன், அதனால நானே செத்து போயிடுறேன்னு கையில
கையில வச்சிருக்கக்கூடிய கத்தியை வச்சு தனத்தானே சூசைட் பண்ணிக்கிறதுக்காக போக இவங்க எல்லாரும் வேணான்னு கத்தியை தடுக்கிறதுக்காக ஓடி வராங்க. ஆனா அதுக்குள்ள நம்ம டியாப்லோ தன்னுடைய மேஜிக் யூஸ் பண்ணி இவருடைய கையில இருக்கக்கூடிய கத்தியை மறைய வச்சுட்டு, ஹேய் உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா என்ன, இந்த இடத்துல தனியா இருக்கிற மத்தவங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காக சாவணும்னா இந்த உலகத்துல எக்கச்சக்க பேர் தினமும் செத்துக்கிட்டே தான் இருக்கணும். அதனால அதெல்லாம் பத்தி யோசிக்காம அதை தாண்டி எப்படி வாழுறதுன்ற பத்தி யோசி. ஏன்னா நானும் ஒன்ன மாதிரி சின்ன வயசுல இருந்து ஒரு ஹேட்ரேட்லயே வளர்ந்தேன். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல லைஃப்ல என்ன நம்ம கூட யாரெல்லாம் இருக்கிறாங்க, நம்ம இந்த உலகத்துல இருக்கிறதுக்கான பர்பஸ்ன்றதை நான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல சந்தோஷமா நான் வாழ ஆரம்பிச்சிட்டேன். அதனால உனக்குன்னு ஒரு பர்பஸ் இந்த உலகத்துல கண்டிப்பா இருக்கும், அது என்னன்றதை கண்டுபிடி. அதுக்கப்புறம் சந்தோஷமா இந்த இடத்துல இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்லி இவளுக்கு ஒரு சின்ன அட்வைஸா போடவும் இவ்வளவு சரி ஓகே நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டா. ஆனா என்ன இப்ப டியாப்லோ யூஸ் பண்ண மேஜிக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர் போடுறதுனால சுத்தமா எனர்ஜி இல்லாம இவன் மயக்கம் போட்டு கீழே விடுற நிலைமைக்கு போயிட்டான். அதனால இதை பார்த்த உடனே ஓகே நம்ம எல்லாரும் சேர்ந்து இவனுக்கு கொஞ்சம் பவரை கொடுப்போம்னு டக்குனு இவங்க எல்லாருமே ஒரு மாதிரி வித்தியாசமா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவனுடைய மானா பவர் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பதிலா இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணாங்கன்னா டக்குனு இன்க்ரீஸ் ஆயிடும். அதனாலதான் நாங்க உனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்க இவன் இல்ல வேணாம்னு சொல்லிட்டு மூக்குல ரத்தம் வந்து கீழே விழுந்து மயங்கியே போயிட்டான். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் ஆனதுக்கு அப்புறம் எல்லாருமே அவங்க இடத்துல ஜாலியா ஹாப்பியா இருந்து தன்னோட வேலை எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல இருக்கிறதுக்கு இந்த ஆலிஷாவுக்கு மனசே இல்ல. அதனால நான் இப்போதைக்கு கொஞ்ச நாள் என்னோட சொந்த ஊருக்கு போறேன், முடிச்சுனா திரும்ப அப்புறமா வந்து உங்களை மீட் பண்றன்ற மாதிரி சொல்லிட்டு இந்த இடத்துல கிளம்பவும் இவன் போற வழியில சின்ன பசங்க எல்லாம் விளையாண்டுட்டு கீழே விழுந்து அடிபட்டு கடந்திருப்பாங்க. அதுவும் டம்மி ஹியூமன்ஸ், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டா. பட் இவங்க அடிபட்டு இருக்கிறத பார்த்ததும் இவளே வந்து ஹெல்ப் பண்ணவும் இவங்க தேங்க்ஸ் சொல்லிட்டு போறது எல்லாமே இவளுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. அதனால இந்த சந்தோஷத்தோட இந்த பக்கம் நடந்து போய்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் கிரீன்வுட்ஸ் கிங்டம்ல யாரெல்லாம் லாஸ்டா இறந்து போனாங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த படைத்தல பத்தி இருந்தா இல்லையா அவன் வந்து மரியாதை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் இன்னொரு பக்கம் கேல்பர்ட் நிறைய சோல்ஜர்ஸ்க்கு அப்ரூவல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இப்ப சிட்டிக்குள்ள 2 டீம் இருக்காங்க இல்லையா, அதனாலதான் நிறைய சோல்ஜர்ஸ் தேவைப்படுகிறது, யாராவது கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம டியாப்லோ என்னடா பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா அவன் எப்பயும் போல ஜாலியா பேசிக்கிட்டு இவங்களை கூட்டிக்கிட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கிறிஸ்ட முடிக்கிறதுக்காக வெளியில போயிட்டு இருக்கான். ஆனா இப்ப கூட ஒரு விஷயம் மாறவே இல்ல, இவங்க 2 பேரும் சண்டை போடுறதுதான். அது திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. அதனால என்னடா எப்படி சண்டை போடுறாங்களா பாத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த சாரியில் சும்மா இல்லாம டியாப்லோ நான் உன்கிட்ட ரொம்ப நாளாவே கேட்கணும்னு நினைச்சேன். அன்னைக்கு நீ அவளை ஸ்லேவா மாத்தனல, அந்த டைம்ல நீ அவளுக்கு நெத்தியில தானே கிஸ் பண்ணிருக்கணும், அதை விட்டுட்டு நீ லிப் டு லிப் கிஸ் கொடுத்துட்ட, அது எங்களால ஏத்துக்கவே முடியல. அதனால நீ என்ன பண்ணி ஏது பண்ணி தெரியாது, எனக்கு ஃபர்ஸ்ட் நீ கிஸ் பண்ணுன்ற மாதிரி கேட்க இதை பார்த்துட்டு இருந்த ரெமோ நீ ஃபர்ஸ்ட் கேப்பியா, அதெல்லாம் முடியாது, நான் தான் டியாப்லோக்கு ஃபர்ஸ்ட் எப்பயுமே டியாப்லோ நான் தானே உனக்கு ஃபர்ஸ்ட், அதனால நீ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணுன்ற மாதிரி கேட்கப்போ இவன் லைட்டா யோசிச்சு பார்த்துட்டு சரி ஓகே கிஸ் பண்ணிடலாம்னு யோசிக்கிறான். ஆனா அடுத்த செகண்ட் ஐயோ நம்ம ஒரு டீமன் லாட் இவ்வளவு பண்ணக்கூடாது பாருங்க, நீங்க என்னதான் நினைச்சாலும் நான் உங்களுக்கு கிஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா நான் டியாப்லோ டீமன் லாட் ஃப்ரம் அனதர் வேர்ல்ட், அதனால என்ன பண்ணணும் ஏது பண்ணுன்றது எல்லாத்தையும் நான் தான் முடிவு பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு எத்தனை நடந்து போகவும் அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சு இந்த சீசனோட மொத்தமா முடிக்கிறாங்க. சோ கைஸ் நம்ம பார்த்த இந்த சீசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இதுல ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்லிடுறேன், நான் எப்பவுமே ஒரு அனிமே எடுக்கிறேன்னா 100% ஸ்டோரியா அப்படியே சொல்ல மாட்டேன், ஏன்னா எனக்கே அப்படி சொல்றது பிடிக்காது. அதுக்கு பதிலா நான் கொஞ்சம் ஃபிக்ஷனா மாத்தி இப்படி சொன்னா நல்லா இருக்குமோன்னு அது மாதிரி மாத்தி நான் கொஞ்சம் ஒரு அளவுக்கு கதையை கொண்டு போய் கடைசியை முடிக்கும் போது அதே கரெக்ட்ல எல்லாம் முடிச்சிருவேன். அதனால நீங்க ஒரிஜினல் எபிசோட பார்த்துட்டு பாக்குறீங்கன்னா ரொம்பவே டிஃபரெண்ட் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம 18+ சீன்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சுன்னா அதெல்லாத்தையும் கட் பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்டோரி அப்படியே கோர்வையா இருக்கிற மாதிரி தான் நான் கொஞ்சம் கொடுத்துருப்பேன். அதனால ஒரிஜினல் எபிசோட பார்த்தவங்க எல்லாரும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது எப்படி இருந்துச்சுன்றத உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸா எப்பயும் போல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் யாராச்சும் நான் இப்படிதான் எக்ஸ்பிளைன் பண்றது தெரியாம இருக்கீங்கன்னா அவங்களுமே தெரிஞ்சுக்குவாங்க. இல்ல நான் சொன்னது உங்களுக்கு சரியா புரியலனா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஒரு பேரா ஒன்னு கொடுத்திருப்பேன், அதை படிச்சு பாருங்க உங்களுக்கே புரிஞ்சிரும். அப்புறம் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இன்னும் இந்த இடத்துல வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா எனக்காக ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்க. எப்பயுமே இன்ட்ரோல மூச்சு பிடிக்க கத்திக்கிட்டே இருப்பேன். நம்ம சேனல்ல நீங்க பார்க்காத வீடியோ இருக்குதுன்னா செக் பண்ணி பாருங்க, அந்த டைம்ல பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதேதான் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ்லாம் இருக்கும், அது ஏதாவது நீங்க பார்க்காத விட்டுலாம் இருக்குதுன்னா பாருங்க, அந்த டைம்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லையா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு இப்படி ஒரு சேனல் ஒன்னு இருக்குது பாருடான்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணி விடுங்க. ஏன்னா நம்ம சேனல் வந்து அனிமே தேடுறவங்களுக்கு ரிலேட்டடான நேம் இருக்கக்கூடிய சேனல் இல்ல, அதனாலே மோஸ்ட்லி அனிமே தேடுறவங்க அனிமே ஃபேன்ஸ்க்குலாம் நம்ம சேனலை பத்தி அதிகமா தெரிய மாட்டேங்குது. சோ நீங்க முடிஞ்சதுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸையும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.